அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். சித்தாஸ் கலர் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சார், இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக நான் யாரை சார் ஃபாலோ பண்ணுறது? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சித்தா ஆயுர்வேதா கவுன்சிலிங் ரிலேட்டடாக, டிஎன் ஆயுஷ் ரிலேட்டடாக, ஏஏட்ரிபிள்சி ரிலேட்டடாக யாரை சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஷேர் பண்ணக்கூடிய நபர்கள் சித்தாக்கும் அல்லது ஆயுர்வேதாக்கும் ஆயுஷ்க்கும் சம்மந்தமான பர்சனான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சும்மா ஏதோ இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஏதோ ஒரு சேனல் வச்சுருப்பாங்க, இன்ஜினியரிங் லேர்னிங்னு வச்சுருப்பாங்க, கோச்சிங் சென்டர் வச்சுருப்பாங்க, வேறு ஏதாவது டிஎன்பிசி கோச்சிங் வச்சுருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒரு கட் ஆஃப் சொல்லிட்டு இருப்பாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா சித்தாவில் இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் இருக்குது, இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தயவு செய்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது who is telling that, அந்த விஷயத்தை யார் உங்கள்கிட்ட பகிர்றா அப்படின்ற சேனலோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆயுஷ் சம்மந்தமான டாக்டர்ஸ் நடத்தக்கூடிய சேனலை ரெண்டாவது ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சித்தர் குரல் ஆகட்டும், அல்லது டாக்டர் பிஎஸ்எம்எஸ் ஆகட்டும், அண்ட் சித்தா பிரின்சிபல், அப்படி நிறைய சேனல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான சித்தா சார்ந்த சேனல்ஸ் அண்ட் சித்தா சார்ந்த இன்ஸ்டாகிராம்ஸை கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம்ஸையும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறப்போ கரண்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். நிறையா நார்த் இந்தியாவில் ஆயுர்வேத டாக்டர்ஸ் நிறைய சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் அவங்களோட ப்ராக்டிஸ் ரிலேட்டடாகவும் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஜென்ரலாக பொதுவாக யாருனே தெரியாத ஆட்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக பிலீவ் பண்ண வேண்டாம். அது தேவையில்லாத ஃப்ரஸ்ட்ரேஷனில் கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்காக நீங்கள் என்னையே பாருங்கன்றது கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்தா விஷயங்கள் தெளிவாக இருக்குதோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக தான் கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட டைம் ஒதுக்கி உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எங்களோட ஃப்ரீ டைமில் நாங்கள் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா நாளும் நான் வீடியோ போடலான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்னுடைய வேலை பளுவின் காரணமாக எப்போ ஃப்ரீ இருக்கோ கண்டிப்பாக அந்த டைமில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்றது நம்ம சேனலில் கண்டிப்பாக உண்டு அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் டவுட்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.